வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பிளட் பேங்க்ல ஊழல், பிணவரை அதுல ஊழல். இவங்க தான் என்னையும் சேர்த்து ஒரு 800 மெம்பரை டெலீட் பண்ணிட்டோம்னு எங்கிட்ட ஓப்பனா மீட்டிங்ல சொன்னாங்க. அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷா இங்க கூட காயாம சர்டிபிகேட்ஸ் ஹஸ் வேர் இஷ்யூட். ரோஸ் கலர்ல நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சிட்டு பேப்பர் ரசீது கொடுப்போமே, அந்த மாதிரி ரசீது. வணக்கம்ப்பா. முதல்ல இளைய பாரதம் மீடியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த இடத்தில் இப்பொழுது செஞ்சிலுவை சங்கத்தின் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்காக இங்கே தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தல் சென்னை ஹைகோர்ட்டோட கோர்ட் ஆர்டர் படி இந்த தேர்தல் நடக்கிறது. முன்னாடி நான் இந்த செஞ்சிலுவை சங்கத்தில் 1983-4-5 நான் லைஃப் மெம்பராக இருக்கிறேன். இவ்வளவு வருஷமாக நான் இந்த லைஃப் மெம்பரில் இதுக்கு நடுவில் இருந்த அப்பாயிண்டட் அவர் மிஸ்டர் ஹரீஷ் மேத்தான்றவர், அவரோட டீமும் நிறைய ஊழல் பண்ணாங்கன்னு நானே முன்னாடி மிஸ்டர் வித்யாசாகர் அவர்கள் கவர்னர் தான் இதோட ஹெட், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு. இதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இதில் டெல்லியில். யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் தான் இதுக்கு நம்பர் 1. இதில் இந்த எலெக்ஷன் அந்த மிஸ்டர் ஹரீஷ் மேத்தா அண்ட் டீம் நிறைய ஊழல் பண்ணாங்கன்னுட்டு அவங்க மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து, எதில் ஊழல்னாக்க பிளட் பேங்க்ல ஊழல், பிணவரை அதில் ஊழல்னா எதுனே சொல்ல முடியாது. ஆர்டிஃபிஷியல் லிம் சென்டர்னு இருக்குது, அதில் ஊழல். நர்சிங் இதில் ஊழல். க்ரஷ் இருக்குது, அதில் ஊழல். கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ்ன்றது அதில் தங்கலாம் மீதி பிரான்ச்சஸில் இருக்கிறவங்க. அதில் ப்ராஸ்டியூஷன் ராக்கெட் நடந்தது ஒரு கம்ப்ளைண்ட் போச்சு, பேப்பர்லலாம் வந்தது அந்த இஷ்யூவை பற்றி. இவ்வளோ ஊழல் நடக்கவே நாங்கள் ஒரு 3-4 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் இப்போ இருக்கிற நீங்களே பார்த்துருப்பீங்க, சிபிஐ என்கொயரிலாம் வந்தது. சிபிஐ என்கொயரி எல்லா இடத்துலையுமே அராஜகம் விளையாடி எல்லாமே மூடி மறைக்கப்பட்டது. இப்பொழுது இருக்கிற கவர்னர் ஒரு அடாக் கமிட்டியை வச்சார். மிஸ்டர் ஜெயச்சந்திரன், ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ், அவர் கீழே ஒரு அடாக் கமிட்டி வச்சிருந்தார். அந்த கமிட்டி தான் ரன் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு அகெயின்ஸ்டா இவங்க திரும்பி கோர்ட்டுக்கு போய் எலெக்ஷன் நடக்கணும்னு, அதுக்கே கோர்ட்டு போய் எலெக்ஷன் நடத்தணும்னு ஏப்ரல் 24ஆம் தேதி வர்டிக்ட் கொடுத்தாங்க. அதுக்கு இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், எப்படி இந்த எலெக்ஷனை நடத்தணும்லாம் கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ஏப்ரல் 14 வந்த அந்த தேர்தல் இதுக்கு சென்னை கலெக்டரை நியமனம் பண்ணிட்டு, அந்த சென்னை கலெக்டர் அவர்கள் இந்த மாதம் மே மாதம் 29ஆம் தேதி நினைக்கிறேன், மாச கடைசியில் அதில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் என்னையும் சேர்த்து ஒரு 800 மெம்பரை டெலீட் பண்ணிட்டோன்னு எங்கிட்ட ஓப்பனாக மீட்டிங்கில் சொன்னாங்க. எங்கள் யாருக்குமே தெரியாது எங்களை டெலீட் பண்ணதே. 800 பேரை ஏன் டெலீட் பண்ணாங்க, எதற்காக டெலீட் பண்ணாங்கன்றதுக்கு நோ ரைம் ஆர் ரீசன் எங்களுக்கு. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஏப்ரல் 14ஆம் தேதி வந்த ஜட்மெண்ட்டுக்கு மே மாதம் 29ஆம் தேதி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு மாதம் ஏன் சும்மா இருந்தாங்கன்னு தெரியாது சென்னை கலெக்டர். அடுத்தது அதில் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே நாமினேஷன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ நாமினேஷன் நான் ஃபைல் பண்ண போனப்போ கலெக்டரோட பிஏஜி அவங்களோட ரூம்ல ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு. நான் நாமினேஷன் பண்ண அவர் நான் நினைச்சேன் கலெக்டர் பிஏஜியோட ஃப்ரெண்டோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃபோன்னு நினச்சேன். அவர் நான் நாமினேஷன் கொடுக்கச்சியே, நீங்கள் யாரு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எதுக்கு ஃபைல் பண்ணுறீங்கன்னு என்ன அவர் கிராஸ் கொஸ்டின் பண்ணார். பிஏஜி அவங்க எந்த கேள்வியும் என்ன கேட்கல, வெறுமா வாங்கிக்கிட்டாங்க எங்கிட்டே இந்த நாமினேஷனை எதுக்குன்னு. பட் இந்த நபர் என்ன கொஸ்டின் பண்ணார். அது நான் வெளில போயிட்டு அப்புறம் கேட்டேன், எப்படி கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படின்னுட்டு. இது முடிஞ்சு நாமினேஷன் முடிஞ்சு எங்களை எல்லாரையும் கூப்பிட்டாங்க கலெக்டர் ஸ்க்ரூட்டினிக்கு பண்ணுறதுக்கு. ஸ்க்ரூட்டினி பண்ணப்போ அவங்க எல்லாருமே அப்ஜெக்ஷன் லெட்டர் ரெடிமேடாக கையில் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. யார் எந்த எலெக்ஷனுக்கு யார் நிற்கிறோன்னு எங்கள் யாருக்குமே தெரியாது எலெக்ஷன். ஆனால் அவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருந்தது. அது எப்படி லீக் அவுட் ஆச்சு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நான் கேட்டேன். எங்கள் யாருக்குமே தெரியாத விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதில் ஒவ்வொருத்தருக்கா எழுந்து அப்ஜெக்ஷனை கொடுத்துருந்தாங்க அவங்க. அதுவே நான் கேட்டேன் மேடம் கிட்ட. அப்புறம் ஓரலாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க அப்ஜெக்ஷனை ரைட்டிங்கில் வாங்கி வச்சுக்கிட்டு எங்ககிட்ட தனியாக விசாரணை பண்ணியிருக்கணும். அவங்க இந்த மாதிரி அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் பதில் என்னன்னு கேட்டிருக்கணும். அதுதான் லீகலி கரெக்ட். ஆனால் அந்த அம்மா முடிஞ்சப்போ எழுந்து நின்று ஒவ்வொருத்தராக எழுந்து அப்ஜெக்ஷனை கொடுத்தாங்க. விச் இஸ் நாட் ரைட் ஆஸ் பர் லா. அவங்க எழுந்து ஓரலாக எல்லாரும் எதிர்க்கும் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணவே விட்டுருக்க கூடாது. அவங்க அதை பண்ணாங்க.
அடுத்தது சில கோர்ட் ஆர்டரில் என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ நான் சொன்னேன், இங்கிலீஷ் தமிழ்லலாம் வந்திருக்கணும்னுட்டு. ஒரு மாதம் கழிச்சு அந்த நோட்டிஃபிகேஷன், எங்களுக்கு டைமே கிடையாது நாமினேஷனை ஃபைல் பண்ண. அடுத்தது இதில் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் நடக்கிறது இல்லையா, இதில் நான் அன்றைக்கி போயிட்டு அவங்கக்கிட்ட ரைட்டிங்கில் நாங்கள்லாம் கொடுத்தோம், அதில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்ட்டு. அடுத்தது அவங்க ஃபுல் லிஸ்ட்டு, கன்சாலிடேட்டட் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அதுவே கிடையாது. கன்சாலிடேட்டட் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸே கிடையாது. ஏன்னா எந்தெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, எந்த மெம்பர்ஷிப் கரெக்டுன்னு நம்ம இது பண்ண முடியும் அதில். அதனால் அது இது ஒன்று, மெம்பர்ஷிப் லிஸ்ட்டே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு கல்யாண மண்டபம் இங்கே இருக்குது எலெக்ஷன் நடக்கிற இடத்துல, அந்த கல்யாண மண்டபத்தில் 300 சில்லற பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கு கூட காயாமல் சர்டிஃபிகேட்ஸ் ஆஸ் வேர் இஷ்யூட். ரோஸ் கலரில் நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சிட்டு பேப்பர் ரசீது கொடுப்போமே, அந்த மாதிரி ரசீது இதுக்கு. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இது ரெசிப்டெல்லாம் டெல்லியிலேருந்து வரும். அந்த மாதிரி இல்லாமல் இவங்களாவே ஒரு ஃபேக் ரெசீட். அந்த ஃபேக்குக்கும் ஒரிஜினலுக்கும் என்ன வித்தியாசம்னு நாங்கள் கலெக்டர்கிட்ட இன்னைக்கு காலையில் வந்தப்போ காமிச்சிருக்கோம். எது ஃபேக்கு, எது உண்மையான ரெசீட்டு, உண்மையான சர்டிஃபிகேட் எது, போலி சர்டிஃபிகேட் எது, அதையும் நாங்கள் வித்தியாசத்தை காமிச்சிருக்கிறோம் அவங்கக்கிட்ட. எல்லாரையுமே இப்போ இவங்க லிஸ்ட்டு படி மொத்தம் 560 ஒரு 650 தான் இருக்கும் மொத்தம் மெம்பர்ஸே. ஆனால் இது வரைக்கும் ஓட் போட்டிருக்கவங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 800 சில்லற. கேட்டால் எந்தெல்லாம் மெம்பர் லிஸ்ட்லேயே இல்லை. நான் ஆனால் என்னோடய சர்டிஃபிகேட்டை காமிச்சு என்னை போட விட்டாங்க, ஆதாரும் சர்டிஃபிகேட்டும் வேணும்னு. ஆனால் நிறைய பேரை முதல்ல அந்த ஃபேக் சொன்னேன் இல்லையா, ரெசீட்டு ரோஸ் கலரில் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஃபேக்கு. இந்தியன் ரெட் கிராஸில் அந்த மாதிரி ஐடி கொடுத்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு 100 பேர் 200 பேர் நான் சொன்னேன் இல்லையா அந்த சத்திரத்தில், அங்கேருந்து வண்டி வண்டியாக பேட்சாக வந்து இறக்குறாங்க. போலீஸோடு நாங்கள் அந்த மண்டபத்துக்குள்ளே போனோம். போலீஸ் வந்து வெறுமே ஆக்ஷன் எடுக்கலை. போலி ஓட்டு போட்டால் இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? எலெக்ஷன் ப்ராசஸில் இந்த மாதிரி தில்லுமுல்லு பண்ணால் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் போலீஸ்? ஒரு மினிமம் ஒரு 2 பேரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல இந்த 350 பேரில். அவங்க அதெல்லாம் இல்லை, நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு. நான் பாதியில் எழுந்து என்னத்துக்காக இப்படி ஒரு எலெக்ஷன் ஃபியாஸ்கோ, பேருக்குன்னு இப்படி ஒரு எலெக்ஷன் நடத்துகிறோன்றதுக்கு என்னத்துக்காக எலெக்ஷன் ரூலை ஃபாலோ பண்ணல? யார் வேணால் வந்து ஆதார் கார்டை காமிச்சா அதை விட்டுட்டாங்க, வாசல்லையே ஆதார் கார்டை காமிச்சா உள்ளே விட்டுருந்தாங்க. நாங்கள் அதுக்கே அப்ஜெக்ட் பண்ணோம், ஆதார் கார்டை மாத்திரம் காமிச்சா விடாதீங்க. அவங்களுக்கு இந்த ரெசீட்டு நாங்களே பிடிச்சோம், இங்கே நாங்களே பிடிச்சி தான் கொடுத்தோம். இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு இதை அடுத்து நாங்கள் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க போகிறோம். ஏன்னா எங்ககிட்ட காப்பி ஆஃப் த போலி சர்டிஃபிகேட்டு, போலி ரசீது எல்லாமே இருக்குது. இதில் இந்த மாதிரி இதை வந்து கலெக்டரும் இதை ரெக்டிஃபை பண்ணி இந்த எலெக்ஷன் செல்லாதுன்னு அனுபவித்து ஃபஸ்ட்டு ஒரு கரெக்ட் லிஸ்ட் இருக்கணும். லிஸ்ட்டே கரெக்டாக இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்டே பேர் இல்லை லிஸ்ட்டில். ஆனால் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 86 பேர் என்னையும் சேர்த்து ஓட் போட்டிருக்கோம் நாங்கள். இதை எப்படி யார் உண்மை யார் போலின்னு எப்படி நாங்கள் காமிக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் எங்கள் இது வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. போலி எது உண்மை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எலெக்ஷன் கரெக்டாக கண்டக்ட் பண்ணணும் தானே கோர்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாரையும் வந்து ஓட் போடலாம், போலி ரசீது வச்சுருக்கவங்க ஓட் போடலாம், போலி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க ஓட் போடலாம்னா எதுக்கு கோர்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது? யார் வேணால் அந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிட்டு போகலாமே. நாங்கள் இன்று நடந்த செஞ்சிலுவை தேர்தல் சங்கத்தின் தேர்தல் நிறுத்தப்பட்டது, ரத்து செய்யப்பட்டது. இன்றைய தேர்தல் சென்னை கலெக்டர் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுத்தோம். அதில் வந்து நிறைய தவறுகள் நடந்திருக்கிறது என்றும், சர்டிஃபிகேட் எல்லாம் பொய் சர்டிஃபிகேட், பொய் ரெசிப்ட் எல்லாம் ஒரு திருமண மண்டபத்தில் ஆட்கள் உட்கார வைக்கப்பட்டு அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தனுப்பிட அந்த சர்டிஃபிகேட் இங்கு கூட சிலதில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்றத நாங்கள் அவங்களுக்கு எடுத்துரைத்து லெட்டர் மூலமாக இந்த தேர்தலை ரத்து செய்வது தான் சரியாக இருக்கும் என்று கூறியிருந்தோம். அதனால் சென்னை கலெக்டர் அவர்களும் எங்கள் மனுவையும் பார்த்து அவர்களே உள்ளே உட்கார்ந்த பொழுது அவர்களே சில பேர் வந்து இந்த மாதிரி சரியான ஆவணங்கள் இல்லாமல் சில பொய் ஆவணங்களுடன் வந்ததையும் அவர்களே பார்த்து அவர்களை திருப்பி அனுப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி காலையில் அனுமதிக்கப்பட்டது, இவர்கள் ஓட்டு போட அனுமதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னதை வச்சுட்டும் மேடமே பார்த்துட்டும்
டிசைட் பண்ணி இந்த தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது. இந்த தேர்தலை அப்புறமா எல்லா ப்ரொசீஜர்ஸையும் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அப்புறம் தேர்தல் நடத்தப்படும் என்று கூறி இந்த தேர்தலை ரத்து செய்து விட்டார் என்று. தேங்க்யூ.